வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அந்த டாபிக் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் சூஸ் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். நெக்ஸ்ட்டு இல்லை ஜிம்முக்கு போய் ஆக்டிவிட்டீஸ் எனர்ஜியோட வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இது ரெண்டுமே நமக்கு ஹெல்த்தியானதா? இல்லவே இல்லை. அப்போது ஹெல்த்தியான நியூட்ரிஷன் நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மூலமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லோ ஜிஐ உள்ள ஃபுட்டாக சூஸ் பண்ணி டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். ஆனால் எடுத்துக்கிறீங்களா? நோ வே. ஸோ எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் தெரியாது, என்ன மாதிரி ஃபுட்டு சூஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் எதுவுமே தெரியாமல் உங்களால் எப்படி ஒரு பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் ஒரு ஹெல்த்தி வேல பண்ணணுன்னா கண்டிப்பாக லோ கேலரி ஃபுட்டு என்னன்னு தெரியணும், என்ன விதமான நியூட்ரிஷன் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும் தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் பண்ண முடியும். பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் பண்ணணும்னா எப்படி? நம்ம எல்லாமே சாப்பிட்டு தாங்க வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரியணும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க இந்த கருப்பு கவுனி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை முறை எடுக்கணும், எந்த டைமுக்கு எடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வரகு, திணை, சாமெல்லாம் அதை எப்படி யூஸ் பண்ணால் லோ கேலரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணுறீங்க, கொய்யா, பப்பாயா அப்படின்னா அதோட குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும், என்னென்ன எப்படி எந்த டைமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ முட்டை மட்டுமே எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கூட ஸோ முட்டையில் எவ்வளோ கேலரி இருக்குன்னு தெரியணும், எத்தனை முட்டை நான் வெயிட் லாஸ்க்கு சாப்பிடணும் என்னோட வெயிட்டுக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச் கைனஸோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே டிஸ்பிளேல இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இமிடியேட்டாக ஒரு பர்மனண்ட் வெயிட் லாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் பாய். பாய் வியூவர்ஸ்.